ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரெடிமேடில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் வந்து ஆன்லைனில் 1000க்கு 3 மெட்டீரியல்ஸ் ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுதான் நம்ம இப்போ வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு லைனிங் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லைனிங் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நான் கட் பண்ணியாச்சு. ஆனால் நெக் பீஸ் மட்டும் நான் கட் பண்ணல. நெக்கோட வித் பாருங்கள், எனக்கு வந்து கரெக்டாக 2.5 இன்ச் தான் நெக்கோட வித்து. ஹைட் வந்து 7 இன்ச்சு, கரெக்டான அளவு வந்து 7 இன்ச் தான். கஸ்டமரோட ரெடி அளவு இது தான். அப்புறம் பேக்கோட நம்ம நெக்கு ஹைட் வந்து 9 இன்ச். இதுதான் அவங்களோட கரெக்டான அளவு. ஆனால் நம்மளோட ஆரி மெட்டீரியல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே, ரெடிமேடு மெட்டீரியல், அதில் என்ன அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த மெட்டீரியல். டிசைன் எல்லாமே நல்லா கிராண்டாகவே இருக்குது. 1000க்கு 3னா வர்த்து தான். இப்போது நம்ம நெக்கோட வித்து நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்கோட ஹைட் வந்து பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டான அளவு 9 இன்ச்சு. ஆனால் இதில் 9.5 இன்ச்சு இருக்குது. 9.5 இன்ச்சு இருக்குது. நான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எப்படியும் நீங்கள் உங்களோட அளவை விட நெக்கு வந்து ஹைட்டு வித்து எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைட் வந்து அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, 1/2 இன்ச் தானே அதிகமாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், வித்து வந்து 6 இன்ச் இருக்குது. நம்மளுக்கு வந்து அளவு வந்து கரெக்டான அளவு 2.5 இன்ச்சு. அப்போ மொத்தமாக 5 இன்ச் தான் நம்மளுக்கு வரும். ஆனால் இதில் 6 இன்ச் இருக்குது. 1 இன்ச் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. பாருங்கள், 1 இன்ச் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி அல்டர்னேஷன் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு அது வந்து எப்படி கரெக்டாக வரும் அப்படின்னா, அந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் கூட போதும். இப்போ நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் வந்து உங்களுக்கு 1 இன்ச் வேணுமா, அப்போ அப்படின்னு சென்டரில் ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள், நம்மளுக்கு 7.25 இன்ச் இருக்குது. ஆனால் நம்மளோட இது வந்து 7 இன்ச் தான். ஆனால் ஃபுல்லாக அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேக் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுக்க சொன்னோன்னா அந்த பாருங்கள், நடுசில் ஸ்டிச் பண்ணி வந்து நம்ம எடுத்தாச்சு. உங்களுக்கு 1 இன்ச் கம்மியாக இருக்கா, 1 இன்ச் அதிகமாக இருக்கா, என்ன அளவு அதிகமாக இருக்கோ அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம லைனிங்கை மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படியும் நம்மளுக்கு ரெடிமேடு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இந்த சென்டரில் ஸ்டிச் பண்ணி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கரெக்டான ஃபினிஷிங்கில் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து கேட்பாங்க, அந்த நீட்டாக நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து ஆரி ஒர்க் போட சொல்லி ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான அளவு நம்ம மெஷர் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம். இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால சரி ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் நெக்கு மட்டும் கட் பண்ணாதீங்க. நெக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நெக் மட்டும் கட் பண்ணாதீங்க. வளைவு எதுவுமே எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ரெடிமேடில் இருக்குதா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நெக்கோட வளைவு எல்லாமே போட்டு எடுத்துக்கணும். இது வந்து இப்போதைக்கு நான் வச்சு கட் பண்ணுறதுக்காக போட்டு ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்கு மட்டும் எதுவுலையுமே கட் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து கண்டிப்பாக இதில் எக்ஸ்ட்ரா வரதான் செய்யும். நீங்கள் நெக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் கரெக்டாக பண்ணிங்கன்னாலும் 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு வந்து வித்தியாசம் வரதான் செய்யும். ஏன்னா இது ரெடிமேட் ப்ளவுஸ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வாங்கும்போதே கஸ்டமர்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு வாங்குங்க. அப்போ தான் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்லீவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் மெயின் என்னென்னா நம்மளோட சென்டர், நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோமா அந்த சென்ட்ரு அதே மாதிரி நம்மளோட அந்த டிசைனில் சென்டரில் வர்ற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுக்கோங்க. கட் பண்ணுறத விட ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டரும்
ஒரே இடத்துல வர்ற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நம்மளோட அந்த டிசைன் வந்து சென்டரில் வரும். அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்லீவுமே நான் போட்டு பார்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் ஒரு போர்ஷன் தான் கட் பண்ணியிருக்கோம், இன்னொரு போர்ஷன் கட் பண்ணணும். அதுக்காக மிச்சம் இருக்கிற கிளாத்தில் இன்னொரு ஃப்ரண்ட் போர்ஷனையும் நான் போட்டு பார்த்துக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக அந்த அளவு தான் இருக்குது நம்மளுக்கு கிளாத்து. எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இல்லை, பட்டிக்கு கொஞ்சமாக தான் கிளாத் இருக்குது. இப்போ நம்ம போட்டு எல்லா இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்த பொறுத்து நீங்கள் வந்து கிளாத் வந்து நீங்கள் லைனிங்கை மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே மேலே போட்டாச்சு. அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டி தான் கட் பண்ணணும். ஸ்லீவு எல்லாமே நம்ம இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்லீவுமே எல்லாமே நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் லைனிங் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னாலுமே கரெக்டாக இருக்காது. ஸ்டிச் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் மாறலாம். அதனால் எப்படியும் நிறைய துணி வந்து கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒரு 1 இன்ச்சாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து 1 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம ஸ்லீவில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெயினு அந்த சென்ட்ரு தான். நீங்கள் சென்ட்ரு மட்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். மற்றபடி பேக்கு நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு அதில் கூட மிஸ்டேக்ஸ் வரலாம். ஆனால் ஸ்லீவில் வரவே வராது. ஏன்னா சென்ட்ரு. ஸோ சென்டர் மட்டும் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கில் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த லைனிங்கை அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.